தருமபுரி மாவட்டத்தில் அரூர் பக்கத்தில் இருக்கிற இந்த தீர்த்தமலைங்கிற இடத்துல பல்வேறு சொல்லப்படாத மர்மங்கள் இருப்பதாகவும் பல மன்னர்கள் இந்த மலைக்கு மேலே இருக்கிற பஞ்சலோக கனிம வளங்களை எடுக்கிறதுக்கு வந்ததாகவும் மனிதர்கள் போக முடியாத இந்த இடத்துக்குள்ள குள்ள மனிதர்கள் போய் கன்னிமார்கள் சிற்பங்களை செஞ்சு வச்சதாகவும் இந்த மலைக்கு உள்ள பல்வேறு குகைகளில் சித்தர்கள் வண்டு ரூபத்தில் வாழுதாகவும் சொல்லப்பட்டு வருது. இந்த செய்தியெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எங்க வாட்ஸ்அப் ட்ரெக்கிங் டீமை சேர்ந்த ஒரு 15 பேர் கொண்ட குழு இந்த மலையை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஆனா இந்த மலையை ஏறதுக்கு எங்களோட குழுவில் இருக்கிற எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லலாம். வாங்க நம்ம இன்னைக்கு இந்த மலைக்கு மேலே ஏறி அந்த இடத்துல அப்படி என்னதான் மர்மங்கள் இருக்குன்னு பார்க்கலாம். வணக்கம், நான் உங்க சக்திவேல். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடினமான மலையச்சங்களை ஏறி இப்போ ஆன்மீக ஸ்தலங்களையும் வீடியோ எடுத்து பதிவிட்டு வரேன். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசுனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம இப்போ மலை ஏற ஆரம்பிக்கலாம். இந்த மலைக்கும் கீழே இருக்கிற தீர்த்தகிரீஸ்வரரை வணங்கிட்டு நாங்கள் மலைக்கு மேலே ஏற ஆரம்பிச்சிட்டோம். இந்த மலையை நீங்கள் ஏற ஆரம்பிக்கணும்னா உங்களால் சாதாரணமாக இந்த மலைக்கு மேலே போக முடியாது. பல மர்மங்கள் நிறைந்த மலைக்கு மேலே நீங்கள் போகணும்னா உங்கள் கூட கைடு வந்தால் மட்டும்தான் நீங்கள் போக முடியும். எங்கள் கூட அரூரை சேர்ந்த மோகனுங்கிற கைடு வந்தாங்க. இவர் தான் எங்களை இன்னைக்கு இந்த மலைக்கு மேலே கூட்டிட்டு போய் காட்ட போறாரு. காட்டு பண்ணிங்க நிறையா இருக்கு. காட்டு பண்ணிங்க பாம்பு ஒரு 2 டைம் பார்த்தோம். எங்களோட கைடு இந்த மலைக்கு பல்வேறு தடவை வந்திருக்கிறதா சொல்றாரு. நாங்கள் பாதி மலை ஏறினதுக்கு அப்புறம் இந்த ஒரு காட்சியை பார்த்தோம். இங்கே ஒரு மலைக்கு மேலே ஒரு நிலா வட்டமிட்டு இருந்தது. இதை பார்க்கும்போது எங்களுக்கு லிங்கம் காட்சியளித்த மாதிரி இருந்தது. 12 மணி இருக்கும். பயமா இருக்கு. இவ்வளவு நேரம் கை பயமா இருக்கு. கையை இவ்வளவு நேரம் கையிலே உடைச்சு கொடுத்தீங்க. கழிவு கூட தின்னு. எங்க கூட வந்த நண்பர் ஒருத்தவங்க சோளக்கதிர் எடுத்து வந்தாங்க. நாங்கள் அதை சாப்பிட்டுக்கிட்டே மலை ஏறினோம். இவர் தான் சந்தனமையா. இவர் பெங்களூர்லேருந்து வந்திருக்காங்க. நாங்கள் எங்கே மலையேற்றம் செய்ய ஆரம்பித்தாலும் எங்கள் கூட வந்து கலந்துக்குவார். இந்த கடும் வெயிலில் நாங்கள் மலையேற்றம் செய்யும் போது எங்கள் கண்ணுக்கு ஒரு கல் அகப்பட்டது. எங்களோட கைடு சொன்ன மாதிரி இந்த இடத்துல கனிம வளங்கள் இருக்குதுன்னு எங்களால் நம்ப முடிஞ்சுது. ஏன்னா இந்த கல்லை பாருங்கள், இந்த கல் எப்படி மின்னுதுன்னு. இந்த மலையில இருக்கிற ரகசியங்கள்ல ஒன்னான வெள்ளி கிணறை நாங்க பார்த்தோம். இந்த கிணத்துக்குள்ள நிறைய வெள்ளி இருப்பதாகவும் இந்த கிணத்தை பாதுகாக்கிறதுக்காகவே நிறைய படை வீரர்களை இந்த இடத்துல போட்டதாகவும் சொல்லப்படுது. எங்களோட கைடு இந்த வெள்ளி கிணறை பத்தி நிறைய ரகசியங்கள் சொன்னாரு. அந்த ரகசியங்கள் எல்லாமே ரொம்ப அரிதா இருந்தது. எங்களோட கைடு ஒன்று சொன்னாரு, நீங்க இந்த மலையை பாதி தான் ஏறிக்கீங்க, இன்னும் பாதி மலை ஏறணும்னு. மலையோட உச்சியை அடையறதுக்கு முன்னாடி இதுக்கும் பக்கத்திலே மன்னர்கள் கட்டப்பட்ட ஒரு கோட்டை இருக்குன்னு எங்களோட கைடு சொன்னாரு. உடனே அந்த கோட்டையை காட்டுறதுக்கு எங்களை அழைச்சிட்டு போனாரு. இடத்துல ஏற்கனவே சொன்ன மாதிரி பீரங்கி துப்பாக்கிகள்லாம் இருக்கும். இந்த இடத்துல தொட முடியாதபடி டாப்ல இருந்து நாங்க அப்படியே வளைஞ்சு ஜூம் பண்ணா அப்படியே நடந்து வரும்போது வர இங்கே இருந்து வந்துருவோம். பார்த்தீங்களா? நம்ம வாங்க அடுத்ததா சித்தர்களையும் குள்ள மனிதர்கள் செதுக்கிய கன்னிமார்களையும் பார்க்கலாம். மனிதர்களால் நுழைய முடியாத இந்த குகைக்குள்ள நிறைய சித்தர்கள் தவம் இருந்ததா சொல்லப்படுது. எங்களால இந்த குகைக்குள்ள போகவே முடியல. ஆனா சித்தர்கள் பல வருடமா இந்த இடத்துல தவம் செஞ்சிருக்காங்க. எங்களோட கைடு இதுக்கப்புறம் ஒரு விஷயம் சொன்னார். என்னன்னா, நீங்க பருவதமலை போயிருக்கீங்கன்னா இந்த மலையை நீங்க ஏறலாம். ஆனா பருவதமலை போனதுலன்னா இந்த மலை ஏற முடியாது. ஏன்னா இந்த மலை ரொம்ப கஷ்டமான கடினமான மலையேற்றமா இருக்குன்னு சொன்னாரு. இந்தியா எத்தனை மணிக்கு போயிருக்கீங்கன்றாரு. 40 மணிக்கு போயிருக்கோம். 3 மலை 4ஆம் மலையிலே சம்பவம் ரொம்ப ஆபத்தான பகுதியில் ஏற போகிறேன். கொண்ட மாதிரி நான் ஏறுறேன். பிடிச்சிருக்கேன். அந்த அளவு வெயிட் தான். கிளிப்பு கடிக்கிற இடம்
எங்க கூட வந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து தான் ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. யாராலுமே இந்த மலை ஏறவே முடியல. இந்த கஷ்டமான மலை ஏறிதான் நாங்க பார்க்க போகிறது அந்த கன்னிமார்களோட சிலை. இப்ப நீங்க பார்க்குற உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல நம்மளோட தலை கூட போக மாட்டேது. ஆனா இந்த இடத்துக்குள்ள போயிட்டு உள்ளார சிற்பங்கள் செய்து வச்சிருக்காங்க. இந்த கன்னிமார்களோட சிலைகள் எல்லாமே சித்தர்களா இல்லைன்னா குள்ள மனிதர்கள் யார் செஞ்சானே தெரியல. இது வரைக்குமே எங்களால அந்த கன்னிமார்களோட சிலையை கூட பார்க்க முடியல. ஏன்னா அது வந்து அவ்வளோ உள்ள தூரமா இருந்திருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே மனிதனுக்கு எட்டாத சக்தியில தான் நடக்குது. நாங்க இந்த கன்னிமார்களை பார்க்கும்போது எங்களை சுத்தி ஒரு காட்டு ஈ வட்டமிட்டுக்கிட்டே இருந்துச்சு. இந்த மாதிரி காட்டு ஈக்கெல்லாம் வரும்போது சித்திரர்கள் தான் நம்ம கூட இருக்காங்கன்னு சொல்லப்படுது. மேலே கௌசிக்கு சந்தானமையாக போயிட்டாங்க பார்த்துக்கோங்க. ஆமாம் அப்படியே போயிடுங்க. இந்த வழியில் போயிடுங்க. அவங்க பார்க்கலையா வரும்போது பார்த்தேன். சார் ரைட் ஏறுதுங்க. நீங்கள் போங்க. நாங்கள் ஒரு வழியாக உச்சியில் இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்துட்டோம். அந்த இடத்துக்கு எங்களால் போக முடியுமானே தெரியல. ஏன்னா அவ்வளோ கடினமாக இருந்துச்சு அந்த மலையாற்றம். நாங்கள் மலை மேலே வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற சிவன், முருகன், பார்வதி, விநாயகர் எல்லாருக்கும் அபிஷேகம் செஞ்சு பூஜை செஞ்சோம். சாமி சரியா கவுந்துராத செல்லு வந்துடும் எல்லாமே. நாங்கள் இந்த பாதையில் தான் மேலே போனோம். ஆனால் எங்களால் இந்த இடத்துல இருந்து இறங்கவே முடியல. ரொம்பவும் கடினமாக இருந்துச்சு. எங்களால் இறங்கவே முடியல. நாங்கள் இந்த இடத்துல பூஜை செஞ்சதுக்கப்புறம் நாங்கள் மலையை விட்டு இறங்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நான் உங்கள் சக்திவேல். தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கடினமான மலையேற்றங்களை வீடியோ எடுத்து பதிவிட்டு வரேன். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு மலையேற்றத்தோட நல்ல ஒரு ஆன்மீக ஸ்தலங்களை பார்க்கலாம்.